அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, கார்த்திகை மாதத்தை பற்றி தாங்க. கார்த்திகை மாதம்னாலே எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த மாதம்னு சொல்லுவோம். இந்த கார்த்திகை மாதத்துல நம்ம வீட்டு வாசல்ல காலையிலையும் மாலையிலையும் விளக்கு ஏற்றி வைத்து இறைவனை ஒளி வடிவமாக வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இறைவனை இந்த ஒளியில நம்ம காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார்த்திகை மாதத்துல நிறைய விசேஷங்கள், நிறைய வழிபாடுகள் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா, இந்த கார்த்திகை மாதத்துல சோமவாரம் என்றால் திங்கட்கிழமை. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானை நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை முதல் சோமவாரம் எப்படி விரதம் இருந்தால் சிவனிடம் கேட்டது கிடைக்கும் என்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். கார்த்திகை சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும், எப்படி வழிபாடு செய்யணும், எந்த நேரத்தில் எந்த முறையில் நம்ம விரதத்தை நிறைவு செய்யணும், அதே மாதிரி கார்த்திகை சோமவார விரதம் கடைபிடித்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்த்திகை சோமவார சிறப்புகள் பற்றி நான் சொல்லிடுறேன். கார்த்திகை மாதத்துல சிறப்பு மிக்க முக்கியமான விரதங்கள்ல ஒன்றுதாங்க இந்த சோமவார விரதம். இது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான 8 விரதத்துல ஒன்றாக கருதப்படுது. சோமன் என்றால் சந்திரன். கார்த்திகை மாதத்துல வரும் திங்கட்கிழமையில சிவபெருமானை வழிபட்டுதான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையை சோமவாரம் என குறிப்பிடுகிறோம். சில வருடம் முழுவதிலும் வரும் திங்கட்கிழமைகளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவார்கள். மற்ற மாதங்களில் வரும் திங்கட்கிழமையை விட இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது அளவில்லா பலன்களை தரும் என்று சொல்வாங்க. அதே மாதிரி சோமவார விரதத்தின் பலன்கள் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் வேண்டிக் கொண்டு விரதம் இருப்போம். இந்த சோமவாரத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆனால் கார்த்திகை மாத சோமவாரத்தில் விரதம் இருந்தால் நாம் சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்ட விஷயம் மட்டுமல்ல, நமக்கு எதெல்லாம் நடக்குமோ என ஏக்கம் சந்தேகத்துடன் நீங்களே நம்பிக்கை இழந்த விஷயம் கூட நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புத பலன்களை தரக்கூடியதான் இந்த கார்த்திகை சோமவார விரதம். குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகலையா, நோய் தீரலுமா, உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய பண கஷ்டங்கள், உங்கள் வீட்டு பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் உங்களை விட்டு விலக வேண்டும், என் கோரிக்கை நிறைவேற வேண்டும் என வேண்டிக் கொண்டு விரதம் இருக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். உங்களுடைய கோரிக்கை என்னவோ கண்டிப்பாக அது நடந்தே தீருங்க. சரி, இந்த ஆண்டு கார்த்திகை சோமவாரம் 5 சோமவாரம் வருது. அதாவது இந்த மாசத்துல 5 திங்கட்கிழமை வருது. பொதுவாக ஒரு மாசத்துல 4 வாரங்கள் தான் வரும். ஆனால் இந்த கார்த்திகை சோமவாரத்திற்கு மட்டும் மார்கழி மாதத்தில் வரும் முதல் திங்கட்கிழமையும் கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள். 5 என்பது சிவபெருமானுக்குரிய எண்ணாகும். பஞ்சபூதங்களின் வடிவமாகவும் பஞ்சாட்சரனாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் என்பதால் அவருக்கு 5 வாரங்கள் விரதம் இருந்து வழிபட வேண்டும். இந்த ஆண்டு முதல் கார்த்திகை சோமவாரம் நவம்பர் 18ஆம் தேதி வருகிறது. 2வது சோமவாரம் நவம்பர் 25ஆம் தேதி வருகிறது. 3வது சோமவாரம் டிசம்பர் 2ஆம் தேதி வருகிறது. 4வது சோமவாரம் டிசம்பர் 9ஆம் தேதி வருகிறது. கடைசி சோமவாரம் டிசம்பர் 16ஆம் தேதி, அதாவது மார்கழி முதல் தேதி என்று வருது. இந்த முதல் சோமவாரத்தன்று நம்ம அதிகாலையில் எழுந்து தலை குளிக்க வேண்டும். கண்டிப்பாக வீட்டில் உள்ள சிவபெருமானின் படம், சிவலிங்கம் அல்லது முருகப்பெருமான் படத்தை எடுத்து வைத்து அதற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும். சிவபெருமான் படம் இருந்தால் சிவபெருமானை எடுத்துக்கோங்க, சிவபெருமான் இல்லையா முருகப்பெருமானை எடுத்துக்கோங்க, அல்லது 2 படத்தையும், சிவன் படத்தையும் சரி முருகன் படத்தையும் சரி 2 படத்தையும் வைத்து நம்ம அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கார்த்திகை சோமவாரத்தன்று வில்வத்தால் சிவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் அர்ச்சனை செய்தால், கோடி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்த வழிபட்டு பலன் கிடைக்கும். வில்வம் கிடைக்கல, வில்வம் எங்களுக்கு எங்க தேவையும் கிடைக்கல அப்படின்றவங்க உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை கொண்டு நீங்க அர்ச்சனை செய்யலாம். வீட்டில் ஒரே ஒரு அகலில் நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். நெய்வேத்தியமாக கற்கண்டு, பால், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் என என்ன கிடைக்குதோ அதை வச்சு வழிபாடு செய்யலாம். முடிஞ்சவங்க முழு நேரம் உபவாசமாக இருக்கலாம். இல்லை உங்களால் உபவாசம் இருக்க முடியாது அப்படின்றவங்க ஒரு வேளை சாப்பிட்டு அல்லது பால் பழம் மட்டுமா சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த சோமவாரத்தில் விரதம் இருப்பவங்க நிறைவு செய்யும் முறையும் நம்ம படிக்க வேண்டிய பதிகங்களும் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். கார்த்திகை சோமவாரத்தன்று சிவபுராணம் படிக்கலாம், கோளாறு பதிகம், அப்புறம் சிவ மந்திரங்கள் அதெல்லாம் படிக்கலாம். இல்லைன்னா கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ் போன்ற மந்திரங்களை படிப்பது மிகவும் சிறப்பு.
மாலை 6 மணிக்கு பிறகு மீண்டும் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். அன்றைய தினம் சட்கோண தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. சிவபெருமானை மனதார வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். எளிமையாக பால் பழம் மட்டும் நெய்வேத்தியமாக படைத்து அவற்றை சாப்பிட்டு நம்முடைய விரதத்தை நிறைவு செய்யலாங்க. அல்லது சோமவாரத்தில் பலவிதமான உணவு சமைத்து படையல் போடும் வழக்கம் இருந்தால் படையல் போட்டு அந்த நெய்வேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம்ப்பா. அவ்வளோதான்ப்பா. நம்ம இன்னைக்கு கார்த்திகை சோமவாரம் விரதம் இருக்கும் முறையும், விரதம் இருந்தால் அதற்குரிய பலன்களும், விரதம் நிறைவு செய்யும் முறையும் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிப்பா. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.